ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்டேட்டாக பார்க்க போகிறோம். எஸ்பிஓ பற்றி தான், சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எஸ்பிஓவில் வந்துட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிரைவேட் லிமிடெட் நமக்கு கிடைச்சிருச்சு. அது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நாள் நம்ம காத்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதோட டீட்டெயில்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஆல்ரெடி சார் இது ஆடியோ போட்டிருக்காரு. கேட்டவங்களுக்கு ஓகே, கேட்காதவங்க இது இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுற சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் பேன் கார்டு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மாறிச்சு இல்லையா, அந்த கம்பெனிக்கான பேன் கார்டும் கொடுத்துருக்காங்க. நான் அது இங்கே நம்ம யூடியூப் டிஸ்பிளே பண்ணுறேன். அது பாருங்கள் வீடியோவில். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய இருந்தது. இப்போ வந்திருக்கிறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் கீழே தான் வரும், சரிங்களா? அதனால் நமக்கு பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்குதுன்னு சார் பிஃபோர் ஆடியோவில் நிறைய சொல்லிடுவார். ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரப்போகுது. ஆஸ் எம்ப்ளாயீஸ் நீங்கள் எல்லாருமே பர்மனெண்ட் எம்ப்ளாயாக மாற போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா இதில் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும், பர்மனெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கூடிய சீக்கிரம் எல்லாமே வரும். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஓப்பனிங் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போனால் கூட பார்க்கலாம். நான் அதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதான் பார்த்திங்கன்னா அந்த பேஜ். இதோட அஃபிஷியல் வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஈஸியாக எப்போ ஓப்பனு எல்லா விஷயம் A to Z எல்லாமே மாறும். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ புது கான்செப்ட் வருது, ஃப்ரீ ஜாயினிங் வரதுனால பழைய மெம்பர்ஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணி நாங்கள் ஜாயின் பண்ணோம், என்னோடய வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது, அதெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 0 ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எல்லாமே அது ரீஃபண்ட் ஆகும், சரிங்களா? நீங்கள் போட்ட அமௌண்ட்டு உங்கள் கைக்கு எப்படி வரும், வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு டேக்ஸ் போக உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அந்த குறிப்பிட்ட லெவலில் இருக்க மெம்பர்ஸுக்கெல்லாம் டேக்ஸ் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். குறிப்பிட்ட மெம்பர்ஸுக்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க, சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. அதே மாதிரி ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்கறதுனால கண்டிஷன்ஸ் நிறைய வரும், நான் இப்போவே சொல்கிறேன். அதே மாதிரி பிளான்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி பிளானோட அமௌண்ட்டும் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கூடலாம் குறையலாம், மேபி அது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த இதை பொறுத்து தான். சார் சொல்லுவார், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு பார்த்துட்டு. ஆனால் இப்போ இனிமேல் வரக்கூடிய எப்பவுமே நம்ம பிரேக் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதெல்லாம் பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் தான், எல்லாருமே ஒர்க் பண்ண போகிறோம், லிமிட்டாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். பர்மனெண்ட் எம்ப்ளாயின்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் எடுக்க போகிறாங்க. அதை பற்றி அப்கமிங் வீடியோஸ் நான் நம்மளோட சேனலில் போகிறேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளான் அமௌண்ட் குறைக்கிறதுனால இது ரொம்ப எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான். ஏன்னா ஃப்ரீ ஜாயினிங்கில் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறதுன்றது பெரிய விஷயந்தான். அதனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மேபி நல்ல விஷயமாக தான் வரும், பிளான் இன்கம் அதிகமாக வரலாம் மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், சரிங்களா? அதே மாதிரி அந்த பர்மனெண்ட் எம்ப்ளாயை மாற்ற போகிறாங்க அப்படின்ற விஷயம் உண்மை தான். ஏன்னா குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் தான் வச்சு அவங்க பேமெண்ட் கொடுக்குற மாதிரி. ப்ளஸ் நம்ம இதில் பர்மனெண்ட் எம்ப்ளாயினா நம்மளுக்கு ஃபுல் டைம் ஒர்க்காகவே இருக்கும். மேபி ஆஃபீஸுக்கு வர சொல்லலாம், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கும் வர சொல்லலாம். மேபி நீங்கள் வீட்டிலே கூட ஒர்க் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஒர்க்கை பற்றி தான் இருக்குது, சரிங்களா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அந்த வீடியோவில் தான் உங்களுக்கு ஏதாச்சும் எஸ்பிஓவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளத்தை உங்களோட குவரிஸை நான் ரிசால்வ் பண்ணுறேன், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை அண்ட் see you.